மல்லி. ஒரு வழியாக விஜய் இப்போ மனசு உடைஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருக்காரு. மல்லியால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்ன பண்ண தெரியாமல் மல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்போது மல்லி தனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் மூலயமா பேசுகிறாங்க. அதாவது ஏற்கனவே விஜயை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த வக்கீலை போய் மல்லி பார்க்குறாங்க. மல்லி அன்னப்பொண்ணி 2 பேரும் போயிட்டு இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க அக்கா என்னதான் அவங்க அக்காகிட்ட வந்து விஜயை காப்பாற்றினாலும் இப்போது விஜயோட சொத்து எல்லாத்தையுமே அவங்க அக்கா ஏமாற்றி வாங்கிட்டா. இப்போ விஜய் ஒன்றும் இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிறாரு. விஜயை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. விஜய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த சொத்தை சம்பாதிச்சார். ஆனால் அவங்க அக்கா பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காட்டி மோசம் பண்ணிட்டா. இப்போ நாம் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த வக்கீல் சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் சார் இதை எப்படி தாங்கிக்கிறாரு? இல்லை சார், அவர் சுத்தமாக மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. கூட பிறந்த அக்காவே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு சத்தியமாக அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் சார். இப்போது அவருக்கு என்ன படம் தெரியல சார். எப்படியாவது அவர் இழந்த சொத்து எல்லாத்தையும் நான் அவருக்கு மீட்டு தரணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதுக்கு என்ன சார் வழி? ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எப்படியும் அந்த பேப்பர் எழுதி கொடுத்தாலும் விஜய் சார் அதை வந்து பத்திரம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேற்று தான் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் லீவு, இன்னும் 2 நாள் ஆகும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நாம் அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டாலோ இல்லை அந்த பத்திரத்தை நம்ம எடுத்துட்டாலோ கண்டிப்பாக சொத்து எல்லாத்தையும் விஜய் சாருக்கே திரும்ப கொடுத்துடலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் வழி பண்ணணும். அதுக்கு நாம் அவங்க பத்திரத்தை எங்கே வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த வீட்டில் அவங்களுக்கும் தனி ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அந்த ராஜுக்கு தனி ரூம் இருக்குது. அப்படின்னா அந்த ரூமில் தாம்மா அந்த பத்திரத்தை வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பத்திரத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை நான் சொன்ன மாதிரி கிழிச்சு போட்டாலோ இல்லை அந்த பத்திரத்தை எடுத்து வந்துட்டாலோ நாம் அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரியை ஈஸியாக மடக்கிடலாம் அப்படின்னு லாயர் சொன்ன உடனே மல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே மல்லிக்கு தோன்ற ஒரே வழி என்ன அப்படின்னா, லாயர் சொன்ன மாதிரி பத்திரத்தை கிழிக்கிறது. ஆனால் ராஜியை மீறி ராஜ் வீட்டுக்குள்ள போய் பத்திரத்தை கிழிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நம்ம ராஜி அன்னப்பொண்ணி 2 பேரும் சரிங்க சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்ததும் அரவிந்த் கேட்குறாரு, என்னாச்சு மல்லி, லாயரை போய் பார்த்தீங்களா? லாயர் என்ன சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அரவிந்த் சொல்கிறாரு, அப்படின்னா நாம் இப்போது என்ன பண்ண போகிறோம் மல்லி? அதான் அரவிந்த் எனக்கும் புரியல. லாயர் சொல்கிற மாதிரி இந்த 2 நாள் நம்ம டைம் இருக்குது. அந்த 2 நாளுக்குள்ளே நாம் எதனா பண்ணியே ஆகணும். 2 நாள் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி மட்டும் வச்சுங்களேன். இன்றைக்கிக்குள்ளே அந்த ராஜ் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நாம் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சொத்து எல்லாத்தையும் நாம் விஜய் பேருக்கே மீட்டு கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா விஜய் பாவம் இதை நினச்சி ஃபீல் பண்ணி அவருக்கு எதுனா ஆகிடுமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு சொத்து முக்கியம் இல்லை அரவிந்த், அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிர் வாழ்கிறது வேஸ்ட்டு தானே. நான் இருந்துமே விஜயை காப்பாற்ற முடியல அப்படின்னா என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. வெண்பாக்காவது நாம் எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு மல்லி சொன்னதும் அரவிந்த் உடனே, மல்லி நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போது? வெண்பாவுக்காகவா? மல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சொல்லுங்கள் அரவிந்த். அன்னப்பொண்ணியும் சொல்லு தம்பி. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்ட? நீ சொல்கிறதுல தான் இருக்குது விஜயோடைய மல்லியோடைய வாழ்க்கையே. அம்மா, விஜய் மல்லி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவனில் நானும் ஒருத்தன் தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இடையில இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த சொத்து தான். ஆனால் அந்த சொத்து அவங்க சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி கிழிக்கணும். அது அந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும்தான் முடியும். ஆனால் நாம் வீட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக ராஜுக்கு சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே விட மாட்டா. ஆனால் அதுவே வெண்பா வீட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக வெண்பாவை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. செக்யூரிட்டி ஆரம்பித்து யாரும் சரி வெண்பாவை அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நாம் வெண்பாவை அனுப்புவோம். வெண்பா எப்படியாவது போய் அந்த ராஜேஸ்வரி ரூமில் இருக்கிற பத்திரத்தை எடுத்து கிழிச்சு போட்டானா அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு. ஆனால் இது விஜய்க்கு தெரியக்கூடாது. விஜய்க்கு தெரிஞ்சால் வெண்பாவை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுவார். ஆனால் வெண்பா மனசு வச்சா இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா விஜய் சோகமாக படுத்திருக்காரு. விஜய்க்கு தெரியாமல் வெண்பாவை வெளியே அழைச்சிடுறாங்க. அழைச்சிட்டு வந்து மல்லி வெண்பா கிட்ட, நாம் திரும்ப அந்த வீட்டுக்கு போனால் அது ஒன்றில் மட்டும்தான் முடியும் வெண்பா அப்படின்னு சொல்லி பிளானை சொல்கிறாங்க. பிளானை சொன்னதுமே வெண்பாவும் சரி மல்லிமா நான் போகிற மல்லிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து காரில் போகிறாங்க. காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு யாருக்கும் தெரியாமல் அரவிந்த் வெண்பாவை மட்டும் தூக்கி காம்பவுண்டுக்குள்ளே விடுறாரு. வெண்பாவும் பொறுமையாக ஓடுறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அது தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கும் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ராஜி அந்த பேப்பரை ட்ராவிலேயே வச்சுருக்காங்க. ஸோ வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பத்திரத்தையும் கிழிச்சிட்றாங்க. கிழிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் நம்ம வெண்பா சவுண்டு விட்றாங்க. பார்த்தா அரவிந்த் காம்பவுண்ட் நின்றுருக்காரு. வெண்பா தூக்குறாரு. தூக்குனது என்னாச்சு வெண்பா அப்படின்னு கேட்கும்போது, இந்த இருக்கு மல்லிமா அந்த பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா பேப்பராக இருக்குது. என்ன வெண்பா இது? நான் கிழிச்சிட்டேன் மல்லிமா அங்கேயே பத்திரத்தை அப்படின்னாங்க. கன்ஃபார்மாக இது பத்திரம் தானே வெண்பா?
சத்தியமாக இதான் மல்லிமா வந்த பத்திரம், ஏன்னா அந்த பத்திரத்தை வச்சு பேசிட்டு இருக்கும்போது நான் காலை வாங்கினேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு விஜயை கூப்பிட்றாங்க. விஜய், இனிமேல் நாங்கள் வரத்துக்கு ரெடியாக இல்லை மல்லி, விட்டுரு மல்லி, என்னால் நாங்கள் வந்து கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜய் எல்லாமே தீர்ந்து போச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அழைச்சிக்கிட்டு லாயர் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு இது மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே அத்துமீறி ராஜேஸ்வரி உள்ளே அழைஞ்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் எங்களை வீட்டோட துரத்துறா, நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியை இவங்க வந்து ஆள் வச்சு அடித்து மண்டையெல்லாம் உடச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட சொத்தை இது மாதிரி அவருக்கே தெரியாமல் அபகரிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்னு அந்த வீடியோவை காட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா போலீஸ் அழைச்சிக்கிட்டு நம்ம மல்லி, அன்னபூர்ணி, வெண்பா, விஜய், அரவிந்த் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க ராஜி. ஏன்னா சொத்து எல்லாமே என் பேரில் மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே பிஸ்னஸ் பார்ட்னர் ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க ராஜி. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிற நேரத்துக்கு கரெக்டாக போலீஸ் வருது. போலீஸை பார்த்ததும் ராஜேஸ்வரி வந்து எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க, இவன் இதுதான் சொன்னான், ஏதாவது என் மேலே கம்பெனி கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் நடந்ததுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி இவருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் அத்துமீன் நுழைஞ்சிட்டு இவரை வெளியே அமைச்சிருக்கீங்க, அராஜகம் பண்ணுறீங்களா, அது மட்டும் இல்லை நீங்கள் இவரை கொலை பண்ணுறது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான வீடியோ ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அது வேணால் ஒரு ஆதங்கத்தில் பேசியிருக்கலாம், ஆனால் சொத்து என்னோடது சார், இந்த வீடு ஏன் வீடு சார் அப்படிங்கிறாங்க. எது உன் வீடா, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. என்ன ஆதாரமா, ரஞ்சி போய் அந்த பத்திரத்தை எடுத்துருவா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உடனே ரஞ்சியை போயிட்டு மேலே ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பத்திரத்தை காணோம். உடனே ரஞ்சி வந்து ராஜிமா அந்த பத்திரத்தை காணும் ராஜிமா அப்படின்னு சொல்லவும் உடனே மல்லி சொல்கிறாங்க, என்ன ராஜி பத்திரத்தை காணுமா, என்னமோ நீ உடச்சி சம்பாதிச்சதை காணுங்க மாதிரி பத்திரத்தை பாவற, அதுவே யாருக்கும் தெரியாமல் விஜய்கிட்ட ஏமாற்றி வான கையில் தோண பத்திரம் தானே, இதுவான பாரு கொஞ்சம் அதை அப்படின்னு மல்லி கிழிச்சு வச்சுக்க பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. மல்லி அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, ஏன்டி இது கிழிச்ச அப்படின்னு ராஜி கோவப்படுறாங்க. ஏன் கிழிச்சனா, நீ பண்ண காரியத்துக்கு நாங்கள் ஒன்னே கிழிச்சு தொங்க விடணுண்டி, என்ன பண்ணுறது, சரி போனால் போதுன்னு பத்திரத்தை கிழித்தேன், இதுக்கப்புறம் உள்ளே போ, உன் மாமியார் வீட்டில் ஒன்றை வச்சு கிழிச்சு தொங்க விடுவாங்க சார், அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் இவளை அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சி ஒன்று ஐயோ மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, எனக்கு தெரியாது ராஜி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாதனமாக அவங்க கூட போயிட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லும்போது மல்லி சொல்கிறாங்க, சார் இவளையும் விட்டுறாதீங்க, இவ தான் அவங்களுக்கு எல்லாமே, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே இவ தான், இவளையும் அழைச்சிட்டு போயிடுச்சு, போலீஸ்னால் யார், தப்பு பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார், அப்போ தான் இவனுங்களாம் அடுத்தவங்க சொத்தையும் ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சும் கொடுக்காம கம்முன்னு இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜு ஒன்று விஜய்கிட்ட ஓடி வந்து, விஜய் ப்ளீஸ் விஜய், அக்காவை மன்னிச்சு விஜய், அக்கா ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டான்டா, மன்னிச்சரா விஜய் ப்ளீஸ்டா, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. அக்காவா, யாருக்கு யாருடி அக்கா, நீ எனக்கு அக்காவா, ஏன் என்னை ஏமாற்றும் போது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது தெரியலையா நான் உனக்கு தம்பின்னு சொல்லிட்டு, அதே உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னை வந்து தம்பிங்கடியா, இங்கே பாரு இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு அக்காவும் இல்லை நான் உனக்கு தம்பியும் இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உன் மூஞ்சி நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், அழைச்சிட்டு போங்க, அழைச்சிட்டு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் இவரை ஜெயிலே வச்சுக்கோங்க, வெளியில் வந்தால் எனக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஆபத்து, இவ ஒரு சரியான மோசக்காரி சதிகாரி, உன்னை அக்கான்னு சொல்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்குது, வெளியே போவோம் நாயே அப்படின்னு விஜய் ராஜியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வைத்துடுறாங்க. போலீஸும் அதுக்கப்புறமா ராஜியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க.